என்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வை மேலும் மேலும் கொண்டு போறதுக்காகத்தான் விஞ்ஞானிகள் பலவிதமான கண்டுபிடிக்கிறாங்க. அதன் மூலமாக மனித வாழ்க்கை மிகவும் எளிமையாயிட்டு இருக்கு. அதுதான் விஞ்ஞானிகளுடைய முதன்மையான விஷயம். ஆனால் இங்கே சில கொலைகார பாவிகள் மனிதர்களை கொல்வதற்காக அந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. அதுவும் காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலீங்க. எப்படி அந்த மனிதாபிமானத்தோடு அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க, அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் பார்க்கும்போது இந்த காசாவின் மீது தாக்குதல் நடந்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான்? அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா? குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க. இவனுக்கு எல்லாம் முழுசா மனுஷன் ஆகல, ஒரு ஆஃப் பேல் அப்படியே நின்னுட்டாங்க. அதனால்தான் அந்த புத்தி இருக்குது. இதை உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும், ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரிதான் இனப்படுகொலை நடக்கிறது. இப்படித்தான் இலங்கையிலே தமிழீழம் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட நம்ம தமிழீழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். போராளிகள் மட்டுமல்ல, அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள். இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் நினைக்கலாம், சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு. நிற்கும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் பொருள் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்ந்துடும்.